பாரதிய ஜனதா கட்சியை அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஏஜென்சி உளவு பார்த்த விவகாரம் தொடர்பாக கண்டனம் தெரிவிக்க அமெரிக்க தூதருக்கு இந்திய அரசு சம்மன் அனுப்பி உள்ளது. அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஏஜென்சியான NSA அந்நாட்டு அந்நிய உளவு நீதிமன்றம் மூலம் அனுமதி பெற்று இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சியை உளவு பார்த்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சி மட்டுமின்றி லெபனானின் அமால், வெனிசுலாவின் பொலிவாரியன் கான்டினென்டல் கோஆர்டினேட்டர், எகிப்து நாட்டின் முஸ்லிம் சகோதரத்துவ கட்சி மற்றும் தேசிய சால்வேஷன் பிராண்ட், பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் பெனாசிரின் பாகிஸ்தான் மக்கள் ஆகியவற்றையும் NSA உளவு பார்த்ததாக அதன் முன்னாள் ஏஜென்ட் எட்வர்ட் ஸ்னோடன் ஆவணங்களை வெளியிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் அமெரிக்காவில் வெளியாகும் வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்ட செய்தி உலக நாடுகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே கடந்த 2013ஆம் ஆண்டு ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களில் தனிநபர்கள் குறித்து உளவு பார்ப்பதற்கு அமெரிக்காவிடம் இந்தியா தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்காவிடம் இருந்து முறைப்படி பதில் இன்னமும் அளிக்கப்படவில்லை. இந்நிலையில் தற்போதைய உளவு விவகாரம் இந்தியாவை கடுமையாக அதிருப்தியடைய செய்துள்ளது. இந்தியாவில் உள்ள எந்த ஒரு அமைப்பையோ அல்லது தனிப்பட்ட நபரையோ உளவு பார்ப்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்று தெரிவித்துள்ள இந்திய வெளியுறவுத்துறை இது தொடர்பாக தனது கண்டனத்தை தெரிவிக்க அமெரிக்க தூதருக்கு சம்மன் அனுப்பியுள்ளது. சமீபத்தில் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் நான்சி போவல் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அப்பொறுப்பில் தற்போது தற்காலிக தூதராக கேத்லீன் ஸ்டீபன்ஸ் செயல்பட்டு வருகிறார்.